பிரான்ஸ் வாழ் தமிழ் கரப்பந்தாட்ட வீரர்களின் ஆடுகளமாக கடந்த ஜூன் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. பிரான்ஸ் நாட்டு கரப்பந்தாட்ட வீரர்களுக்கான பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டியை நாங்கள் மிகவும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இன்று நடைபெற்றது. இப்போட்டி ஏற்கனவே 3 மாதத்துக்கு முதல் இதை நடத்துவதாக நாங்கள் பிரான்சில் உள்ள கரப்பந்தாட்ட வீரர் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தி இவ்வளவு காலமும் ஐரோப்பிய ரீதியில தான் இந்த போட்டிகள் நடைபெற்றது. ஐரோப்பிய ரீதியாக நடைபெறும் பொழுது ஐரோப்பாவிலே ஏனைய நாடுகளில் உள்ள சிறந்த வீரர்கள் தான் அதிகமாக இங்கே வந்து விளையாடுவதால் பிரான்ஸ் நாட்டில் உள்ள கரப்பந்தாட்ட வீரர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்போட்டியை பிரான்ஸ் நாட்டு வீரர்களே பங்கு பற்றி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பிரான்சில் உள்ள கரப்பந்தாட்ட வீரர்கள் முற்பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஏல முறையின் மூலம் உரிமையாளர்களால் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு 10 அணிகள் அமைக்கப்பட்டன. அதன் வழி 10 அணிகள் பங்கேற்ற கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியாக இது இடம்பெற்றது. இந்த போட்டியிலே பங்கு பெற்ற வீரர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்க கிட்டத்தட்ட ஒரு 80 வீரர்களுக்கு மேலே பதிவு செய்திருந்தவர்கள். 10 அணிகளையும் வந்து ஏல முறைப்படி தான் அணி வீரர்கள் ஒவ்வொரு அணியிலையும் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வீரர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டவர். ஒரு 10 அணியிலையும் வந்து 10 ஓனர்மாரும் நாங்கள் ஏலம் வச்ச நாங்கள் ஒரு நாள் ஒதுக்கி அதில் அந்த 10 அணி உரிமையாளர்களும் வந்து அந்த விளையாட்டு வீரர்களை ஏல முறைப்படி தான் தங்களோட அணியிற ஆக்களை எடுத்து இந்த போட்டியை இன்று நாங்கள் நடத்தி முடித்தோம். பிரான்சில் உள்ள கரப்பந்தாட்ட வீரர்களின் ஆற்றலை வெளிக்கொணரவும் அவர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கவும் நோக்கமாக கொண்டு இச்சுற்றுப் போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டியை சிறப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு இந்த போட்டியை அறிவித்து 10 அணிகள் இதிலே தெரிவு செய்யப்பட்டன. அதிலே 10 அணி உரிமையாளர்களும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு அணி உரிமையாளரும் 400 யூரோ படி எங்களுக்கு வழங்கி அப்பணத்தை நாங்கள் வந்து அந்த அணிகளுக்கே நாங்கள் வெற்றி பரிசாக திருப்பி கொடுத்திருக்கின்றோம். அதே நேரம் ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு அங்கத்தோர் பணமாக விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில கலந்து கொள்றவர்களுக்கு 15 யூரோ வாங்கி ஏனைய செலவுகளுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி கப்பு வாங்கினது, அவர்களுக்கு சாப்பாடு, தண்ணி அப்படியான ஏற்பாடுகளை வந்து விளையாட்டு வீரர்கள்ட்ட 15 யூரோ படி வாங்கி அதுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். மங்க விளக்கேற்றல், தேசிய கொடியேற்றலுடன் தொடங்கிய இச்சுற்றுப் போட்டியில் பல கழகங்களைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். சில 10 அணிகளையும் வந்து ஒவ்வொரு அணிகளையும் குறைஞ்சபட்சம் 6 பேர் கலந்து கொண்டவர்கள். ஒரு அணியிலையும் கிட்டத்தட்ட 10 அணியிலையும் வந்து சில அணியில வந்து 6 பேரும் சில அணிகளில் வந்து 7 பேரும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர். கிட்டத்தட்ட ஒரு 65-70 வீரர்கள் மட்டும் இந்த சுற்றுப் போட்டியில இன்றைக்கு கரப்பந்தாட்ட பிரான்சில் உள்ள வீரர்கள் சிறப்பான முறையில் விளையாடி இந்த போட்டியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சு இன்றைக்கு இறுதியில வந்து 2 அணிகள் சிறப்பாக விளையாடினவர். விறுவிறுப்பாக இடம்பெற்ற இச்சுற்றுப் போட்டியில் நிறைவு நிகழ்வில் துணை நகர முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். qualification sport et association
போட்டியில் முதலாம் இடத்தினை பவர் ஸ்பீக்கர் அணி வெற்றி வாகை சூடியிருந்தது. இரண்டாம் இடத்தினை பாரிஸ் வேங்கைகள் அணி பெற்றிருந்தது. மூன்றாம் இடத்தினை இகிள் ஷ்ரார் அணி பெற்றிருந்தது. நான்காம் இடத்தினை ரெட் டிராகன் அணி பெற்றிருந்தது. இன்றைய விளையாட்டு முதல் தடவையாக 75 விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்ற ஒரு முதல் விளையாட்டு. அதில் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட விளையாட்டு கழகங்கள் பங்கு பெற்றுத்தான் இந்த விளையாட்டை விளையாடுறது வழமையாக. இந்த முறை எல்லா விளையாட்டிலையுமே செலக்ட் பண்ணி ஆக்களை செலக்ட் பண்ணி ஒரு தெரிவு விளையாட்டு கழகமாக முதலையாக இந்த பிரான்சில் இந்த விளையாட்டு நடக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில் சின்சியராக ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ஸுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது இந்த போட்டி. ஃப்ரான்ஸில் இதுக்கு முதல்ல IPL என்று நடைபெற்றிருக்குது, ஐரோப்பா ரீதியான போட்டி. இது பிரான்ஸில் உள்ள கழகங்கள் மட்டும், பிரான்ஸில் உள்ள வீரர்கள் மட்டும் பங்கு பெற்ற போட்டி என்பதால் மிகவும் விறுவிறுப்பாகவும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அணியினர் சகிச்சை என்று இல்லாத மாதிரி நல்லா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த போட்டி. மென்மேலும் இந்த மாதிரி போட்டிகள் நடக்கணும் என்றதை நாங்கள் விரும்புகிறோம்.